الرجيم فيومئذ وقعت الواقعة وانشقت السماء فهي يومئذ واهية والملك على أرجائها ويحمل عرش ربك فوقهم يومئذ ثمانية يومئذ تعرضون لا تخفى منكم خافية فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه إني ظننت أني ملاق حسابيه فهو في عيشة راضية في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية وأما من أوتي كتابه بشماله فيقول يا ليتني لم أوت كتابيه ولم أدر ما حسابيه يا ليتها كانت القاضية ما أغنى عني ماليه هلك عني سلطانيه خذوه فغلوه ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه إنه كان لا يؤمن بالله العظيم. எடுத்தறியப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அந்நாளில் நிகழ வேண்டியது நிகழ்ந்துவிடும். வானமும் பிளந்து அது அந்நாளில் பலமற்றதாகிவிடும். இன்னும் நபியே, மலக்குகள் அதன் கடைக்கோடுகளில் இருப்பார்கள். அன்றியும் உமது இரட்சகனின் அரசை 8 பேர் தங்களுக்கு மேலாக சுமந்து கொண்டிருப்பார்கள். மனிதர்களே, அந்நாளில் நீங்கள் உங்கள் இரட்சகன் முன் எடுத்து காட்டப்படுவீர்கள். உங்களிலிருந்து மறையக்கூடியது எதுவும் அவனுக்கு மறைந்து விடாது. ஆகவே எவர் தன்னுடைய பதிவு புத்தகத்தை வலக்கையில் கொடுக்கப்பட்டாரோ அவர் மற்றவர்களிடம் வாருங்கள், என்னுடைய பதிவு புத்தகத்தை படித்து பாருங்கள் என்று மகிழ்வோடு கூறுவார். நிச்சயமாக நான் என்னுடைய கேள்வி கணக்கை நிச்சயமாக சந்திப்பேன் என்று உறுதியாக எண்ணியிருந்தேன் என்றும் கூறுவார். ஆகவே அவர் திருப்தியான வாழ்வில் இருப்பார், உயர்வான சுவனத்தில் இருப்பார். அதன் கனிகள் மிக நெருங்கியவையாக இருக்கும். இவர்களிடம் சென்று போன நாட்களில் நீங்கள் முற்படுத்தி வைத்திருந்த காரணத்திற்காக இவற்றிலிருந்து மகிழ்வோடு உண்ணுங்கள், இன்னும் அருந்துங்கள் என்று கூறப்படும். இன்னும் எவன் தன்னுடைய புத்தகத்தை இடக்கையில் கொடுக்கப்பட்டானோ அவன் என்னுடைய இப்புத்தகத்தை நான் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கூறுவான். மேலும் என்னுடைய கணக்கு என்னவென்பதை நான் அறியவில்லையே. நான் இறந்த பின் உயிர் கொடுக்கப்படாது, அதுவே முடிவாக இருந்திருக்க வேண்டுமே. என்னுடைய செல்வம் எனக்கு ஒன்றும் பயனளிக்கவில்லையே. என்னுடைய அதிகாரமும் என்னை விட்டு அழிந்து விட்டதே என்று புலம்புவான். பின்னர் வல்ல அல்லாஹ் தன் மலக்குகளுக்கு அவனை பிடியுங்கள், அப்பால் அவனுக்கு விலங்கிடுங்கள், பின்னர் நரகில் அவனை தள்ளுங்கள், பின்னர் அதன் நீளமானது 70 முழமுள்ளதாக இருக்கும் சங்கிலியால் அவனை கட்டுங்கள் என்று கூறுவான். நிச்சயமாக அவன் மகத்துவமிக்க அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளாதவனாக இருந்தான். சதகல்லாஹுல் அலீம்.